திரு ஸ்டாலின் ஆட்சின்றது ஒரு ஸ்டிக்கர் ஆட்சின்றதுக்கு இதை விட வேற என்ன சான்றிதழ் தேவை? திமுகவின் துரோக மாடல் ஆட்சி, ஃபெயிலியர் மாடல் ஆட்சி. அப்போ ஒரு மனுக்கள் கலெக்ட் பண்ணாங்களே டப்பா டப்பாவா ஆலமரத்துல உட்காந்து ஒரு சாமியார் மாதிரி. இன்னைக்கு என்ன ஆச்சு அந்த மனுலாம்? ஆனா இன்னி வரைக்கும் அவர் எவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்காரு? ஒரு 7 லட்சம் கோடிக்கும் மேல. இதுக்கு வெள்ளை அறிக்கை இருக்கா? இன்னைக்கு அரசு மருத்துவமனைகள் எப்படி இருக்கு? சீர்குலைஞ்சு இருக்கு. ஒருத்தர் உள்ள போனா ஒன்லி இன் அவுட் கிடையாது, உள்ள போனா மேட்டர் க்ளோஸ். இப்ப மினிஸ்ட்ரியை கம்மி பண்ணுங்க. இன்னைக்கு எதுக்கு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள்? எதுக்கு? நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். அந்த ரேஷியோல தமிழ்நாடு லீடிங்ல இருந்தது, இப்ப குறைஞ்சிட்டே வருது திமுக ஆட்சிக்கு அப்புறம். இவர் ஒரு பேப்பர்ல ஒரு முதலமைச்சர், பேப்பர்ல போட்டோ ஷூட் வரணும், பேப்பர்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், எல்லாம் பேப்பர்ல. ஆனா களத்துல என்னன்னு பார்த்தோம்னா பெரிய ஜீரோ. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிரியாஸ்ரீ மேடம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ திமுக சார்பில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும், ஓரணியில் தமிழகமாக இருக்கட்டும், நலம் காக்கும் ஸ்டாலினா இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் வந்து வரிசையாக வந்துட்டே இருக்கு. பட் அது வந்து செயல்பாடுகள் வந்து சரியாக போதான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரு ஸ்டாலின் ஆட்சின்றது ஒரு ஸ்டிக்கர் ஆட்சின்றதுக்கு இதை விட வேற என்ன சான்றிதழ் தேவை? ஒரு 4 வருஷமா முதலமைச்சரா இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவரோட திராவிட மாடல் ஒரு ஃபெயிலியர் மாடல்ன்றதுக்கு இதுவே ஒரு அத்தாட்சி. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் எங்க கிடக்குது மனுலாம்? வைகை ஆத்துல. அதாவது இன்னைக்கு மக்களை ஒரு விளம்பர மேடையா பார்க்குற, அரசியல ஒரு விளம்பரமாகவும் மக்களை ஒரு விளம்பர பலகையா பார்க்குற ஒரு ஆட்சி தான் திமுகவின் துரோக மாடல் ஆட்சி, ஃபெயிலியர் மாடல் ஆட்சி. அவரே எப்ப வந்து ஒரு 4 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணிருக்கீங்க, முதலமைச்சர் பதவி, தமிழ்நாட்டுல நம்பர் 1 பொசிஷன். தமிழ்நாட்டில் எவ்வளோ மந்திரிகள் இருந்தாலும் எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர். அப்படி 4 வருஷமா ஒரு முதலமைச்சரா ஒரு கையாலாகாத தனத்தை இந்த ஒரு 4 வருஷம் முடியும் போதா உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் கொண்டு வரணும். ஸோ 4 வருஷம் கழிச்சுன்னா இப்பயே அவருக்கு தெரியுது உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின். அப்போ 4 வருஷத்துல எங்கேயா போச்சு உங்களுடன் ஸ்டாலின்? எங்க போச்சு மக்களோட நலன்? எங்க போச்சு? அப்புறம் என்ன உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் அரசு? இந்த ஸ்கீமுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எங்கேருந்து வருது? மக்களோட வரிப்பணத்துலேருந்து தானே வருது. இந்த ஸ்கீமுக்கான முதலீடெல்லாம் எங்கேருந்து வருது? மக்களோட வரிப்பணத்துலேருந்து தானே வருது. அப்ப எப்படி உங்களுடன் ஸ்டாலின் வைக்கலாம்? உங்க மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் எப்படி வைக்கலாம்? மக்கள் நலம் காக்கும் அரசு, உங்களுடன் அரசு. சரி, ஏன் 4 வருஷம் பண்ணாம ஏன் ஒரு 6 மாசம் முன்னாடி பண்றாங்க? பயந்துட்டாரு. எடப்பாடியார் அவர்களும் எதிர்கட்சிகளும் களத்துல இறங்கி மும்முரமா வேலை பார்க்கவும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம 4 வருஷம் பண்ண ஓட்டையெல்லாம் வெளியே வருதே, அதுக்கு ஏதாவது ஒரு எதிர்மறை பண்ணணுமேன்னு சொல்லி அவசரமா இறங்கி இப்படி ஒரு அறகுறையான ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு என்ன பிரயோஜனம் இன்னி வரைக்கும் கேட்டா ஒண்ணுமே யூஸ் இல்லை. இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி அதுல கொடுக்குற மனுக்கள் டீ கடையில் வடைக்கு மடிக்கிறதுக்கும் கை தொடச்சிக்கிறதும் யூஸ் ஆகுது. ஏன் 2021 எலெக்ஷன் முன்னாடி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஒரு மனு கலெக்ட் பண்ணாரு. அப்போ ஒரு நடைப்பயணம் போறேன்னு சொல்லிட்டு நமக்கு நாமேன்னு நினைக்கிறேன், நமக்கு நாமேன்னு ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்போ ஒரு மனுக்கள் கலெக்ட் பண்ணாங்களே டப்பா டப்பாவா ஆலமரத்துல உட்காந்து ஒரு சாமியார் மாதிரி. இன்னைக்கு என்ன ஆச்சு அந்த மனுலாம்? அதுல பூட்டு போடுறதுலாம் வேற ஒரு ஷோ, அதுக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. இன்னைக்கு என்ன ஆச்சு அந்த மனுலாம்? இந்த 4 வருஷத்துல என்ன பண்ணீங்க அந்த மனு வச்சு? நான் ஆட்சிக்கு வந்தா இந்த பூட்டை உடைச்சு மனுக்களை திறந்து மக்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவேன், இதுதான் என்னோட முதல் ஸ்டெப்பா இருக்கும் முதலமைச்சரா அப்படின்னு அன்னைக்கு வீரமா பேசினவங்க இன்னைக்கு எங்க போச்சு? அதாவது இன்னைக்கு திமுகன்றது ஒரு ஜோக்கர் ஆட்சி. தமிழகத்தோட தமிழனோட மானம் சந்தி சிரிக்குது திமுகவோட ஆட்சியில. இன்டர்நேஷனலா சந்தி சிரிக்குது. ஏன் மேம்? ஜெர்மனிக்கு போனாரு, முதலீடு போனாரு, நிறைய முதலீடுலாம் ஈர்த்துட்டு வந்தாரே மேம். அதாவது இன்னைக்கு
திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இருப்பு கொள்ளல, அவரே தன்னை முதலமைச்சர்ன்றதை இன்னும் ஒத்துக்கல. இன்னி வரைக்கும் அவர் திமுகவோட ஒரு பிரதிநிதியா தான் அங்க இருக்காரே தவிர தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சரா இன்னி வரைக்கும் செயல்படல. திமுகவோட தலைவரா மட்டும்தான் செயல்பட்டு இருக்காரு. ஸோ எங்க போனாலும், ஜெர்மனி போனா என்ன, லண்டன் போனா என்ன, துபாய் போனாரு, சிங்கப்பூர் போனாரு, ஒரு இடம் இன்டர்நேஷனலா அவர் போயிட்டே இருக்காரு. ஆனா இன்னி வரைக்கும் அவர் எவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்காரு? ஒரு 7 லட்சம் கோடிக்கும் மேல சொல்லியிருக்காங்க. இதுக்கு வெள்ளை அறிக்கை இருக்கா? அதாவது தானே போயிட்டு இந்த பாரதியாரோட பயங்கர பெரிய ஃபேன் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்ற மாதிரி இவர் என்னடான்னா பம்பரமா சுத்துறாரு. திடீர்னு பார்த்தா துபாயில இருக்காரு, திடீர்னு லண்டன்ல இருக்காரு, திடீர்னு சிங்கப்பூர்ல இருக்காரு, ஜப்பான்ல இருக்காரு. எப்பா நம்ம முதலமைச்சர் மாதிரி அயலாத உழைக்கிறவரு எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சா, சி, தமிழ்நாட்டோட தமிழ் மானத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல சந்தி சிரிக்க வச்ச ஒரு ஃபெயிலியர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு மேல அந்த பயணம் முடிஞ்சு வந்து வேற பிரஸ் மீட்ல சொல்றாரு, ஒரு மானமுள்ள தமிழனா அங்க போய் நம்ம தமிழகத்தோட தமிழனோட தன்மானத்தை நட்டு வச்சேன்றாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பல 1000 வருஷம் பழமையான யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து, அதாவது இது வந்து இப்படி ஒரு காமெடி பீஸா தண்ணியே ஆக்கி பாருன்னு நான் நினைக்க கூட இல்லை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர். அதாவது ஒரு சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருக்கேன், எம்பரர் வித் நோ க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ராஜா என்ன பண்ணாரா, அவருக்கு அவ்வளோ ஒரு அகந்தை, அவ்வளோ ஒரு அகம்பாவம், தான் தான் ராஜா அப்படின்றதுல. ஸோ அவர் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எனக்கு யார் உலகத்திலேயே மிகப்பெரிய ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை தைக்கிறாங்களோ அவருக்கு நான் ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இவரோட அகம்பாவத்தை புரிஞ்சுட்டு ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு ஆடை இல்லாத ஒரு ஆடையை டிசைன் பண்ணி, அப்பா நீங்க இதை போட்டா சூப்பரா இருக்கீங்கன்னு சொன்னோடனே இவருக்கு தன்னோட அகம்பாவத்தை இறக்க முடியலல்ல, இதை வச்சுட்டே ஒரு ரோட் ஷோ பண்றாரு. அந்த மாதிரி நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஏப்பா கொஞ்சமாவது இருக்கா, 4 பேர் உங்க டீம்ல 4 பேர் ஒரு ரூமை ரெண்ட் பண்ணுங்க, 4 பேர் நாங்க கையை தட்டுறோம், நீங்களும் ஒரு திறக்கிற மாதிரி தரங்கன்னு சொன்னா நீங்களும் அதை செய்வீங்களா? அப்படி ஒரு இளிச்சவாயினா நீங்க இல்ல, அப்படி ஒரு இளிச்சவாயே தமிழக மக்கள் நினைச்சீங்களா இதை நம்புறதுக்கு? நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க, ஆனா தமிழ்நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. எதுலன்னு பார்த்தோம்னா கடன்ல. நம்ம திமுக ஆட்சிக்கு முன்னாடி 2021 வரைக்கும் தமிழ்நாட்டு மேல கடன் 5 லட்சம் கோடினா, திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் 4 லட்சம் கோடி, இன்னும் ஒரு வருஷத்துல 1 லட்சம் கோடி ஆட் பண்ணிடுவாங்க, அப்படியே டபுள் பண்ணிடுவாங்க, அது நிச்சயம். அதாவது தமிழ்நாட்டோட முன்னேற்றம் எதுல இருக்கு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர், நானும் ஒரு தமிழச்சியா, எனக்கும் தமிழ்நாடு முன்னேறணும் தானே. நம்ம குடும்பங்கள், நம்ம குழந்தை குட்டிகள், நம்ம வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு முதலமைச்சரா அவர் இருந்தால் நல்லா தானே இருக்கும். அதை இந்த 4 வருஷத்துல அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா, உங்களுடன் ஸ்டாலின் எதுக்கு, மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின்றது எதுக்கு? இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்பீச்ல, தமிழ்நாட்டில் கல்வியும் மருத்துவம் தான் என்னோட 2 கண்கள், என்னோட ஆட்சியில என்னோட 2 கண்கள் சொல்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சரி, நீங்க 4 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க, தமிழ்நாட்டு மருத்துவம் எப்படி இருக்கு? இன்னைக்கு அரசு மருத்துவமனைகள் எப்படி இருக்கு? சீர்குலைஞ்சு இருக்கு. ஒருத்தர் உள்ள போனா ஒன்லி இன் அவுட் கிடையாது, உள்ள போனா மேட்டர் க்ளோஸ், அந்த அளவு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டோட மருத்துவத்தோட, தமிழ்நாட்டோட அரசு மருத்துவமனைகளோட ஒரு சீர்குறைஞ்ச நிலைமை. இந்த இடத்துக்கு தான் நீங்க தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கீங்க. சரி, அதையாவது விடுவோம். பள்ளிகள், எஜுகேஷனுக்கு வருவோம். அரசு பள்ளிகள் 200க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு.
அரசு பள்ளியில் வந்து சேரக்கூடிய மாணவர்கள் வந்து ஆர்வம் காட்டலை. ஸோ பெற்றோர்களும் ஆர்வம் காட்டலை. ஸோ அதனால மூடக்கூடிய நிலைமை வந்து. ஓ, இவ்வளோ வருஷம் ஆள் சேர்க்கை இல்லாம இவர் ஆட்சிக்கு வந்தப்புறம் தான் ஆள் சேர்க்கை குறைஞ்சிடுச்சா? என்னங்கடா கதை இது? 200க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடக்கூடிய ஒரு, அப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸே வரலையா? அப்போ 200, அப்போ ஆள் சேர்க்கை கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போ மினிஸ்ட்ரியை கம்மி பண்ணுங்க. இன்னைக்கு எதுக்கு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள்? எதுக்கு கல்வித்துறைன்றது? எதுக்கு கல்வித்துறை மினிஸ்டர்ன்றது? எதுக்கு? அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? இன்னைக்கு அரசு பள்ளிகள் நல்லா இருந்துச்சுன்னா ஏன் மக்கள் பிரைவேட் ஸ்கூலை நோக்கி போவாங்க? இன்னைக்கு எஜுகேஷன்ன்றது, படிப்புன்றது எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான விஷயம். நிறைய கண்ட்ரியில் பார்த்தோன்னா, நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா இன்னைக்கு படிப்பை ஃப்ரீயாக அந்த பசங்களுக்கு கொடுக்குறாங்க நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸில். ஏன் தமிழ்நாட்டு நீங்கள் அந்த நிலைமைக்கு கொண்டு வரல? இவ்வளோ லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே, ஏன் அரசு பள்ளிகளை அந்த நிலைமைக்கு கொண்டு வரல? இன்னைக்கு அரசு பள்ளிகள்லாம் செவரு இடிஞ்சு விழுற அளவுக்கு இருக்கே. இதுதான் திமுகவோட இந்த அவல நிலை. இவ்வளோ 4 வருஷம் பண்ணிட்டு இப்போ என்ன மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் எதுக்கு முகாம்? அந்தந்த ஊர்ல அரசு மருத்துவமனை இருக்கா? அந்தந்த ஊர்ல பிரைமரி ஹெல்த் கேர், அர்பன் ஹெல்த் கேர் சென்டர் இருக்கா? அதெல்லாம் நல்லா செயல்பட்டுச்சுன்னா எதுக்கு தனி முகாம்? அர்த்தமே இல்லாத ஒரு, அதாவது அரசாங்க பணத்தை வீணடிக்கிற ஸ்கீம் இதெல்லாம். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது மக்கள் வந்து மேற்படிப்புக்கு குழந்தைகள் போகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேற்படிப்புக்கு போகிறது, அந்த ரேஷியோவில் தமிழ்நாடு லீடிங்கில் இருந்தது. இப்போ குறைஞ்சிட்டே வருது திமுக ஆட்சிக்கு அப்புறம். ஏன் இந்த திமுக ஆட்சிக்கு அப்புறம் இந்த ஒரு வீழ்ச்சி? படிப்பில் தான் நீங்கள் சூப்பர் இருந்தீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த வீழ்ச்சி? அதுக்கு மேலே நீட் தேர்வை எடுத்து எப்போ பார்த்தாலும் ஒரு குறை சொல்கிறது. மற்ற எதிர்கட்சிகளையும் மத்திய அரசையும் குறை சொல்கிறதுல இவங்க நம்பர் 1. நீட் தேர்வை பற்றி இவ்வளோ குறை சொல்கிறாங்கல்ல, மத்திய அரசை குறை சொல்கிறாங்கல்ல, அப்போசிஷனை குறை சொல்கிறாங்கல்ல. திரு எடப்பாடியார் அவர்கள் என்ன ஸ்கீம் கொண்டு வந்தார்? 7.5% மக்கள் அரசு பள்ளிகள்லேருந்து மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் உண்டு. அந்த ஒரு ஒதுக்கீடு அவர் கொண்டு வந்தார்ல, அந்த ஒரு இட ஒதுக்கீடை கொண்டு வந்தார்ல, அதை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுதா? குறைஞ்சதை ஒரு 0.5% இன்க்ரீஸ் பண்ணீங்களா உங்கள் ஆட்சியில்? ஒரு குறை சொல்கிற ஆட்சி, ஒரு மனு கொடுக்குற ஆட்சி, ஒரு போஸ்டர் ஆட்சி, ஒரு ஸ்டிக்கர் ஆட்சி, இது ஆக மொத்தம் ஒரு பேப்பர் ஆட்சி. இவர் ஒரு பேப்பரில் ஒரு முதலமைச்சர், பேப்பரில் ஃபோட்டோ ஷூட் வரணும், பேப்பரில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், எல்லாம் பேப்பரில். ஆனால் களத்தில் என்னன்னு பார்த்தோன்னா பெரிய 0. இன்னைக்கு இந்த ஒரு அவல நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்த பெருமை ஃபுல்லாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே போய் சேரும். தமிழகம் இன்னைக்கு இவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, தமிழகத்தில் இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஆணவ கொலைகள், ரேப் கேஸு, மது கொலைகள், ஸ்கேமு, ட்ரக் அபியூஸ் கேஸு எல்லாமே நடக்குதுன்னா எல்லா பெருமையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே போய் சேரும். அதனால் நம்ம தமிழக மக்கள்லாம் என்ன பண்ணுவோம்? அவரை ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேவா எல்லாரும் சேர்ந்து அவரை ஜெர்மனி, லண்டன் அப்படி இப்படின்னு அனுப்பி விட்டுருவோம். தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஸோ திமுகவை பற்றியும் திமுகவோட செயல்பாடுகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மேம். நன்றி. நன்றி.